பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் நடந்திருக்குங்க. அதாவது 5 ஃபைனலிஸ்ட்ல இருந்து முதல் நபரா வெளியேற்றப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு தான். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே விஷ்ணு தான் வெளியேற்றப்படுறாரு. ஆனா இன்னைக்கான எவிக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கார்டன் ஏரியால நிறைய பேப்பரை குப்பை மாதிரி போடுறானுங்க. அந்த போட்ட பேப்பர்ல ஒரு பேப்பர்ல மட்டும் ஒரு நபரோட பேர் எழுதி இருக்கும். அந்த பேப்பர்ல யாரோட பேர் இருக்குதோ அவர் தான் எவிட் பண்ணப்பட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பேப்பரும் விழுது, போட்டியாளர்கள் எல்லாருமே தேடுறாங்க. ஆனா விஷ்ணுவோட நேரத்தை பாருங்க. விஷ்ணுவோட பேப்பர் வந்து மாயா கையில தான் கிடைக்குது. மாயா வந்து அந்த பேப்பரை விஷ்ணு கிட்ட காட்டுறா. விஷ்ணு தான் இன்னைக்கான எபிசோட்ல முதல்ல வெளியேற்றப்படுற நபர். நம்மளை பொறுத்தளவுல இதெல்லாமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா இந்த மாயா கையில கிடைச்சு பாருங்க, அதுதான் செம காண்டா இருக்குது. உண்மையாவே மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரையும் கடந்த 4 வாரங்களா விஷ்ணு வந்து கதற விட்டாரு. அந்த வகையில விஷ்ணுவோட கேம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவரை பொறுத்தளவுல ஸ்டார்டிங் டேஸ்ல ரொம்பவே பச்சோந்தி வேலைகள் பார்த்தாரு. அதே மாதிரியே இந்த குள்ளநெறி கூட்டத்துல தான் சேர்ந்து விளையாண்டாரு. ஆனா இந்த குள்ளநெறி கூட்டத்துல இருந்து எப்ப பிரிஞ்சு வந்தாரோ அப்போ இருந்தே அவரை எனக்கு பிடிக்க தொடங்கிச்சுங்க. உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவுல மாயாவுக்கு எதிராக யாரெல்லாம் விளையாண்டாங்களோ அவங்க எல்லாமே ஃபேவரட்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு அவரோட கேமை தரமா விளையாண்டு முடிச்சுட்டு தான் வெளியே போறாரு அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, கடைசி வார வரைக்கும் மாயாவை எத்தனை இடத்துல புலம்ப வச்சாரு. ஐயோ விஷ்ணு ஒஸ்ட், விஷ்ணு பொறாம பிடிச்சவன், விஷ்ணுலாம் இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்னைக்கு இவருக்கு தகுதி இல்லைன்னு மாயா வாயில இருந்து வர தொடங்கிச்சோ அன்னையில இருந்து விஷ்ணுவோட கேமும் நல்லா இருந்துச்சு. மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கதான் செய்யுது. ஓகேப்பா, அவனை பொறுத்தளவுல தவறி வார்த்தைகள் விடுறான், பிரதீப்புக்கு அவன் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் மாயாவோட குள்ளநரி கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது விஷ்ணு எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட நேம மாத்திட்டு தான் வெளியே போறாரு. அந்த வகையில விஷ்ணுவுக்கு நம்மளோட ஆதரவுகளை தெரிவிச்சுக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல விஷ்ணு வெளியேற நேரத்துல மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மட்டும் தெரிவிங்க. ஆமாங்க, மாயாவை விட விஷ்ணு என்ன கெட்டவனா இல்லனா மாயாவை விட கேம் விளையாடாம விஷ்ணு இருந்தானா அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.